Hello students, welcome to the class. First maths இருந்து classical algebra பத்தி பார்க்குறோம். Classical algebraல 5 units இருக்கு. அதில் நம்ம first unit பற்றி பார்க்க போகிறோம். First unit வந்து binomial series. Binomial seriesல என்னென்ன பார்க்க போகிறோம்னா binomial series பற்றி பார்க்க போகிறோம். அதோட தியரம் பற்றி பார்க்க போகிறோம். எந்த தியரம்னா அதில் பாசிட்டிவ் இன்டெக்ரல் இன்டெக்ஸ் அப்படின்ற தியரத்தை பற்றி பார்க்க போகிறோம். அந்த பைனாமியல் தியரத்தில் நெக்ஸ்ட் ஒன் வந்து ரேஷனல் இன்டெக்ஸ், அதை பற்றி பார்க்க போகிறோம். முதல் நம்ம பைனாமியல் சீரீஸ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். பாருங்கள், பைனாமியல் சீரீஸ் ஜென்ரலாக எப்படி சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் டைம் இம்பார்ட்டிகல் டு ரைட் அவுட் பாஸ்கல் ட்ரையாங்கிள் எவ்ரி டைம். பாஸ்கல் ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி இந்த வேல்யூஸ், அதாவது பைனாமியல் சீரீஸை நம்ம இம்பார்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படின்னா, பாஸ்கல் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்னென்னா, இந்த பிக்சர் தான் பாஸ்கல் ட்ரையாங்கிள் பிக்சர். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் லைனில் 1ன்ற வேல்யூ இருக்குது, செகண்ட் லைனில் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு 1 எப்படி இது எழுதினாலும் 1 தான் எழுதுவாங்க செகண்ட் லைனு. அடுத்து தேர்ட் லைன் வந்து 1 ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து லைட் ப்ளூ கலரில் இருக்கிறது 1ன்ற வேல்யூ, எல்லோ கலரில் இருக்கிறது மேலே இருக்கிற செகண்ட் லைன் 2 வேல்யூவும் கூட்டுறோம். அதாவது 1 + 1 இந்த 2 வேல்யூவும் கூட்டினோம், நமக்கு 2 அப்படின்ற வேல்யூ வருது. அந்த 2ன்ற வேல்யூவை நம்ம தேர்டில் செகண்டாக போட்டிருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது தேர்ட் வேல்யூ வந்து அதில் 1 அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் காலம் 1ன்ற வேல்யூ, இந்த வேல்யூ அப்படி எழுதிக்கிறோம். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த 2 வேல்யூவும் ஆட் பண்ணும்போது நமக்கு 3 அப்படின்ற வேல்யூ கிடைக்குது. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து இந்த 2 வேல்யூவும் ஆட் பண்ணும்போது இந்த 3 கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்தது லாஸ்ட் வந்து 1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிடுறாங்க. இப்போது ஃபிஃப்த்து வந்து பார்க்கும்போது அதே மாதிரி தான். ஃபிஃப்த்தில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இந்த வேல்யூ போடுறாங்க. அது அந்த 2 வேல்யூ ஆட் பண்ணும்போது 4 அப்படின்னு கிடைக்குது. அடுத்து நெக்ஸ்ட் வந்து இந்த 2 வேல்யூவும் ஆட் பண்ணுறாங்க, 3யும் ஆட் பண்ணும்போது 6 அப்படின்ற வேல்யூ நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ஒன் வந்து இந்த 3 + 1 ஆட் பண்ணும்போது நமக்கு 4 அப்படின்ற வேல்யூ கிடைக்குது. ஆஸ் யூஷுவல் 1 வந்து லாஸ்ட்டாக நம்ம போட்டுக்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு லைனும் அதுக்கு முன்னாடி இருக்கிற 2 வேல்யூஸை ஆட் பண்ணி நம்ம எழுத போகிறோம். இதுதான் பாஸ்கல் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்களா, இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிளை எல்லா டைம்லையும் யூஸ் பண்ண முடியாது அப்படின்றாங்க. அதையும் நம்ம யூஸ் பண்ணணும், nth லைன் வரைக்கும் யூஸ் பண்ணணும்னா பாருங்கள், கிளியர்லி த ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் த nth லைன் இஸ் 1. அதாவது ஒரு nth லைனில் ஃபஸ்ட்டு நம்பர் வந்து என்ன எடுத்துக்கிறாங்கன்னா 1 அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? த செகண்ட் நம்பர் இஸ் nன்னு எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது தேர்ட் நம்பர் இஸ் n × n-1 டிவைட் பை 1 + 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இன் ஜென்ரல் த ஆர்த் நம்பர் இன் த nth லைன். அதாவது இந்த பைனாமியல் சீரீஸில் ஆர்த் நம்பர் கொடுத்துட்டு nth லைனை கேட்டாங்கன்னா அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க n ஃபேக்டோரியல். அதாவது இந்த மாதிரி வேல்யூஸ் வந்தால் இப்படி போட்டிருந்தா அது nth வேல்யூ அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? nth வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு அது ஃபேக்டோரியல் அப்படின்னு டினோட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? டிவைடட் பை ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு n - ஆர் ஃபேக்டோரியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி எழுதுகிறாங்க அப்படின்னா NCR அப்படின்ட்டு நம்ம கால்குலேட்டரில் நம்ம அதை கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? வேர் n மீன்ஸ் n ஃபேக்டோரியல், அதாவது n ஃபேக்டோரியல், அதாவது இந்த நோட்டேஷனுக்கு வந்து n ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு நேம் கொடுத்துருக்காங்க. அண்டு ஈக்குவல் டு n × n-1 அந்த மாதிரி எக்ஸட்ரா போயிட்டே இருக்குது. எது வரைக்கும்னா 2 1 லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து n-லேருந்து எடுத்துக்க சொல்கிறாங்களா, n-1, அடுத்தது n-2 n-3 அப்படியே எக்ஸட்ரா போயிட்டே இருக்குது. எது வரைக்கும்னா லாஸ்ட் வந்து 2 × 1 ஆகுது, அது முடிகிற வரைக்கும். ஓகேங்களா? NCR அப்படின்றது இஸ் ஆல்சோ ஆஃப் டைம் பிரைட்னஸ். அதை வந்து எப்படி ரைட் பண்ணுறாங்கன்னா ப்ராக்கெட்டில் NR அப்படின்னு ரைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அண்டு
இதை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது என் ஆர் ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்களா, அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா என் சூசர் ஆர் அப்படின்னு நம்ம இதை ப்ரொனவுன்ஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் வந்து த பைனாமியல் தீரம். பைனாமியல் தீரம் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். ஸ்டேட் தட், அதாவது பைனாமியல் தீரம் ஸ்டேட் தட் வேர் என் இஸ் ஏ பாசிட்டிவ் இன்டீஜர், அதாவது என் வந்து பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்கும்போது அந்த பைனாமியல் தீரத்தோட வேல்யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிளுக்கு பாரு எடுத்துக்கலாம். ஏ ப்ளஸ் பி பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் என் ப்ளஸ்ஸு NC1 AN-1. அதாவது இந்த இடத்துல நம்ம எழுதியிருக்கோமா, இங்கே பாருங்கள், இங்கே எழுதியிருக்கோமா, அந்த வேல்யூஸை வச்சு நம்ம இந்த பைனாமியல் தீரத்தை டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அடுத்தது தேர்ட் ஸ்டெப் வந்து NC2, அதாவது இங்கே பாருங்கள் NC2 AN-2 B ஸ்கொயர் ப்ளஸ்ஸு எக்ஸட்ரா, அதே மாதிரி NCN-1 AB n-1 ப்ளஸ் பி பவர் என் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் பைனாமியல் தீரம். ஓகேங்களா. இங்கே பாருங்கள், பைனாமியல் தீரம் ஃபார் 1 + x ஹோல் பவர் n, இது இப்படி வந்தால் அதோட நோட்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த வேல்யூஸ், அதாவது 1 + x பவர் n அப்படின்ற வேல்யூஸ் கொடுத்தா அது எப்படி நம்ம பைனாமியல் சீரீஸில் எழுதுகிறோம் அப்படின்னா, த ப்ரீவியஸ் வெர்ஷன், அதாவது முன்னாடி பார்த்த பைனாமியல், அதாவது a + b ஹோல் பவர் n அப்படின்றதுக்கு நம்ம ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தோம் இல்லைங்களா. அதே மாதிரி தான் வென் ஒர்க் n பாசிட்டிவ் இன்டீஜர், அது n பாசிட்டிவ் இன்டீஜராக வருது. இஃப் n இஸ் ஃப்ராக்ஷன், அதாவது இப்போ n வந்து ஃப்ராக்ஷனில் இருந்தால் அந்த பைனாமியல் தீரம் எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 + n ஹோல் பவர் n ஈக்குவல் டு 1 + nx nx டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து செகண்ட் ஒன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, n × n-1 ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க, x² டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபோர்த்து ஸ்டெப் வந்து அதே மாதிரி எக்ஸ்டெண்ட் ஒவ்வொரு வேல்யூவாக, அதாவது ஃபஸ்ட் வேல்யூவில் என்ன சொல்லியிருந்தாங்களா 1, அடுத்து நெக்ஸ்ட் என்னன்ற வேல்யூ சேர்த்துனாங்க, அடுத்து நெக்ஸ்ட் தேர்டில் n × n-1, இப்போ ஃபோர்த்தில் வந்து n × n-1 × n-2 x³ டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல். அதுவே ஃபிஃப்த்து வந்திருந்தால் n × n-1 n-2 n-3 × x⁴ டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு வந்திருக்கும். இதுதான் நமக்கான பைனாமியல் தீரம், அதாவது 1 + x பவர் n-க்கான அந்த தீரத்துக்கான எக்ஸ்பிளனேஷன், அதாவது வேல்யூஸ். Okay students, thank you.